ஹலோ காய்ஸ், சாரி ஃபார் லேட் அப்லோடிங். எனக்கு வந்து டைம் கிடைக்கல, இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கா வந்து ஹாஸ்டலுக்கு போகிறா. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கிராண்ட்மா பார்க்க போன மாதிரி. அதோட கண்டினியூ பார்ட் தான் இது வந்து. அக்கா வந்து ஹாஸ்டல் போகிறதுனால அவளுக்கு வந்து சாரீஸ்க்குரிய ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது. 2 டேஸ் தான் இருந்தது. அதுக்குள்ளே வந்து எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ளவுஸ் கிட்டக்க வெளியே கொடுத்தோன்னா உடனே வராது, ஒரு நாளில் தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திகிட்ட போய் வந்து ஸ்டிச் பண்ணோம். சித்தி வந்து 1 டேயில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து சைடு வந்து அக்காவுக்கு ப்ளீட் பண்ணி அப்படியே சைடாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவளுக்கு வந்து சாரீ வேர் பண்ண தெரியாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கிட்ட இந்த மாதிரி அவளுக்கு சாரீ வேர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைடு சாரீஸ்லாம் வந்து ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சித்திக்குமே வந்து நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சைடில். ஒரே ஆளாக பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்றதுனால சைடு வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா சைடில் நானுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம எவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்தாலும் ஆனால் நம்ம கிராண்ட்மாவுக்கு வந்து நமக்கு சின்ன பிள்ளைங்க தான். எங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க தான் வந்து ஊட்டி விடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனாலே போதும் எங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருவாங்க. எப்பயுமே சாப்பிடும்போது அக்காவுக்கும் எனக்கும் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையால் சாப்பிட்றது எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் நானும் அக்காவும் கிளம்பிட்டோம். நைட் வந்து அவளுக்கு பஸ்ஸு, நைட்டு போனோம் அப்படின்னா அவளால் பேக் பண்ண முடியாது, சில திங்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டு அவளுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தம்பி வந்து ட்ராப் பண்ணுறக்காக நானும் அக்கா தம்பி 3 பேர் போயிருந்தோம். அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் வந்து அங்கே போய் அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து அவ கூட போகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, அவள் ஊருக்கு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். ஏன்னா அவளுக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்றாவே சுற்றிட்டு திடீர்னு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து அவள் கூட கோயம்புத்தூர் போகிறாங்க. நான் என்னோடய 2 தம்பியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.